இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பாட்டில் தலைவர்களுடைய பிரச்சாரத்தை வந்து நாங்கள் மேற்கொள்ள இருந்தோம். பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் முடிந்து ரொம்ப சிறப்பாக அங்கே இருக்க காவல்துறை அந்த சாலைகளை கரெக்டாக பிளாக் பண்ணி மக்கள் கூட்டம் அதிகமாக கூடாத அளவுக்கு நல்லா சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. நாங்கள் அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு சொல்பவர்கள் அல்ல. பெரம்பூரில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்தாங்க. எங்கே சொன்னாங்களோ காவல்துறையும் எலெக்ஷன் கமிஷனும் எங்கே பர்மிஷன் கொடுத்தாங்களோ அதே இடத்துல நின்று சீக்கிரமே நாமினேஷன் முடிஞ்சனால சீக்கிரமே காவல்துறைக்கிட்ட அனுமதி வாங்கி அன்றைக்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் செல்லக்கூடிய வழி நம்ம ஆல்ரெடி போலீஸ்கிட்ட நம்ம வந்து அந்த ரூட்டை கொடுத்துருந்தோம். காவல்துறைக்கு அந்த ரூட் எல்லாமே தெரியும். தலைவர் எந்த வழியாக வருவார், எந்த இடத்துல நின்று ஸ்பாட்டில் பேசணுங்கிறது காவல்துறை என்ஓசி கொடுத்து தான் அந்தந்த தொகுதியோடைய ஆர்வம் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ காவல்துறையோட அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரும் சரி மாவட்ட செயலாளரும் சரி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் காவல்துறைக்கு முழு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய தலைவர் கொளத்தூரில் எங்களுடைய வேட்பாளர் பிரச்சாரம் செய்யும் பொழுது பெரம்பூர்லேருந்து கொளத்தூருக்குள்ளே லைவில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த இடத்துலையும் காவல்துறை இல்லவே இல்லை, எந்த இடத்துலையும் இல்லை. இன்னைக்கு காலையில் வீட்டிலேருந்து பெரம்பூரில் நாமினேஷன் பண்ணி முடித்து நாமினேஷன் பண்ண இடத்துல இருந்து ஒரு ஸ்பாட்டை கொடுத்து பெரம்பூரில் இருக்க காவல்துறை மக்களுடைய பாதுகாப்பை கருதி ரோடை பிளாக் பண்ணி அவர் அமைதியாக பிரச்சாரம் பண்ணிவிட்டு அடுத்த பிரச்சார ஸ்பாட்டு போகிறதுக்குள்ளேயே கொளத்தூரில் வந்தால் எந்த விதமான காவல்துறையும் சப்போர்ட் இல்லை. தலைவருடைய பாதுகாப்புக்கு எல்லா விதமான ஒய்பிரிவு இருக்குது, தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ரோடுலேயும் எழுச்சியாக வரக்கூடிய மக்கள் கூட்டம், அதுவும் குறுகிய சாலைகள், அந்த குறுகிய சாலைகளில் முக்கியமாக அதிகப்படியான பெண்களும் குழந்தைகளும் நாங்கள் வந்து குழந்தைகள் வர வேண்டாம்னு சொல்லி நான் கையெடுத்து கூப்பிட்டு பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 400-500 தொண்டர்கள் வந்து ரோட்டில் நின்னாலும் ஆனால் காவல்துறை சாலைகளை வந்து கரெக்டாக பிளாக் பண்ணணும். எப்படி பெரம்பூரில் பிளாக் பண்ணி கரெக்டான அந்த பிரச்சாரத்தை வடிவமைத்தாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி கொளத்தூரில் எந்த விதமான பிளானிங்கும் போலீஸ் வந்து பண்ணவே இல்லை. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாமினேஷன் பண்ணும்போது அவர் மட்டும் ரோட் ஷோ பண்ணலாம். ரோட் ஷோ பண்ணும்போது பக்கத்தில் மக்களே கிடையாது, அவங்களுடைய பவுன்சர்ஸு அவங்களுடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையான மக்கள் கூட்டமும் மக்களுடைய எழுச்சியும் வரும்பொழுது நாங்கள் கேட்குறது ஒன்று தான். சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேடம்கிட்ட நான் கேட்டது ஒன்று தான். நாங்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது இன்னொரு கரூர் சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் தாழ்மையுடன் அந்த மேடம்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா அவ்வளோ வழிகள் இன்றைக்கி நாங்கள் பார்க்கும்பொழுது அந்த ரோட்டில் ஒரு அலை உருவாகிற மாதிரி நாங்கள் கொளத்தூரில் அந்த வேன் நிற்கும் பொழுது முன்னாடி ஸ்பாட்டுக்கு போகாமல் முன்னாடியே ரைட்லேயே திரும்பிட்டோம். பேசுகிறது கூட வந்து தலைவருக்கு வந்து மனசு வரல. ஏன்னா அங்கே வந்து வேவ்னு சொல்லக்கூடிய மக்களுடைய அலை வந்து அதிகமாக இருந்துச்சு. எந்த ரோடுமே காவல்துறை சரியாக பிளாக் பண்ணலை. எந்திரிச்சு நிற்கும்போது பதற்றத்தோடையே இன்றைக்கி பேசினார். ஸோ எங்கள் கண்ணு முன்னாடி திருப்பியும் எந்த காவல்துறையும் உள்ளே விடாமல் மக்கள் வந்து இந்த குறுகிய சாலையில் கூடட்டும், அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடட்டும், அதுக்கப்புறம் திருப்பி இடிச்சிட்டு திருப்பி கீழே விழுந்தால் திருப்பியும் எங்கள் தலைவர் மேலே பழி போட்டு அதனால தான் இன்றைக்கி கொளத்தூர் தொகுதியிலேயே நாங்கள் பாதியிலேயே வந்து எங்களுடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு வண்டியை ரைட்டில் திருப்பிட்டு நேராக வந்து இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.